வணக்கம் மக்களே. இன்னைக்கு வெளியே போய் எதனா ஷூட் எடுக்கலான்னு பார்த்தோம். அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயுமே போக முடியல. அதனால வீட்லயே ஏதாவது செய்யலான்ட்டு பையன்கிட்ட கேட்டேன். அவன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னா, சரி பிரியாணியே ஒரு விளாகா போட்டுடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டோம். வீட்டில் எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம். அது என்னென்னன்றது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஆனியன் 200 கிராம், தக்காளி 200 கிராம், 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 75 கிராம், பட்டை லவங்கம் ஏலக்காய், 1/2 கிலோ சிக்கனு, 100 கிராம் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துங்க, தயிர் 100 கிராம், 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸு, புதினா, கொத்தமல்லி, தேவைக்கேற்ப உப்பு, காஷ்மீரி சில்லி. ஸ்டவ்வை பற்ற வைக்கும்போது 1/2 கிலோ பிரியாணி அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாங்க. வித்தியாசமா இருக்குது. சரி, ஓகே. அகலமான பாத்திரத்தை வச்சு ஃபர்ஸ்ட் பட்டை லவங்க ஏலக்காய் போட்டாச்சு. அடுத்து ஆனியன் 200 கிராம் ஆனியன் போட்டாச்சு. 100 கிராம் எண்ணெய் அதுவும் போட்டாச்சு. வெயில் முடியலங்க, எடுத்து ஊத்துது. எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல. போட்டு லைட்டாக கலந்து விட்டு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கணுங்க. வதங்கியாச்சு. இது கடைசியில் சமையல் வீடியோ ஆகிட்டுங்களே. அடிக்கிற வெயிலுக்கு வேறு என்னங்க பண்ணுறது, எங்கேயுமே போக முடியல. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, அது கூடவே 1 ஸ்பூன் சால்ட்டு. பத்தலைன்னா திரும்ப போட்டுக்கலாம். முன்னாடியே நம்ம அதிகமாக போட்டோம்னா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஆல்ட்ரேஷனே பண்ண முடியாது. ஃபுல்லாக ஃபுட் பிளாக்னு போயிட்டு கடைசியில் ஃபுட் ரிவ்யூ வீடியோ ஆயிடுச்சு. நிறைய பேர் இந்த ஹோட்டலுக்கு போங்க, நான் இந்த ஹோட்டலுக்கு போங்கண்ணா அப்படின்றாங்க. நம்ம எங்கள் ஹோட்டல் போய் ரிவ்யூ பண்ணுறது. இப்போ அது கூடவே கழுவி வச்சிருக்க புதினா, கொத்தமல்லி, அப்படியே மழை சாரல் போல பரபரன்னு அப்படியே தூவ விட்டு கொத்தனாப்புல இப்படி ஒரு கட்டு, அப்படி ஒரு கட்டு. ஆனியன் ரொம்ப தீயவும் கூடாது, பிரியாணி கலர் மாறிடும். அப்புறம் ஒரு சிறு கசப்பு வந்துடும். கொஞ்சம் லேசாக சிம்மாய்க்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 75 கிராம் அதையும் போட்டுக்கலாம். இது சமையல் சேனலும் கிடையாது, சமையல் வீடியோவும் கிடையாது. அதனால கிச்சன் கொஞ்சம் டக்குன்னு முடிவு எடுத்ததுன்னா கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தக்காளி 200 கிராம் இதையும் போட்டு லைட்டாக மூடி வச்சிருவோம். தக்காளி லேசாக வதங்கணும்னா தயிர் ஊற்றிக்கணும். தயிர் ஊற்றிட்டோம்னா தக்காளி வதங்காது. இந்த ஸ்டேஜில் 100 கிராம் தயிர், 100 ml அதையும் போட்டு
நல்லா கலந்து விட்டு அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் எதுக்கு முன்னாடியே போட்டோம்னா நம்ம கலர் தனியாக சேர்க்க தேவையில்ல, கலர் அதுலேயே வந்துடும். இல்லை வேறு எதுவுமே போடலங்க, ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். லேசாக அப்படி தக்காளி, வெங்காயம், தயிர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சுங்க. 1/2 கிலோ பிரியாணிக்கு 750 ml வாட்டர் இதில் ஆட் பண்ணிடலாம். அதுதாங்க, இதை நல்லா கிண்டி சைதாப்பேட்டை நல்லா கலரி விட்டு மூடி போட்டு மூடிடலாம். இதை அப்படியே வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஆல்ரெடி தண்ணியை சுட வச்சு ஊற்றுறதுனால நல்லா கொதி வருது. இதுலேயே கொஞ்சம் தக்காளி மசியாததெல்லாம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, அப்படி தான் இருக்கணும். கறியை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போடுவோம். 1/2 கிலோ கறி. ஸோ முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. இதை அப்படியே மூட வச்சு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கறி என்ன ஸ்டேஜ்னு பார்ப்போம். கறி வந்து இதில் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வெந்தாலே போதுங்க. மீதி தம்மில் தான் வேகணும், இல்லைன்னா கறி வந்து ஹார்டாகிடும். கறி வந்துடுச்சு. நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணிலாம் வடிகட்டி அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசி. லேசா உடைக்காம பார்த்து வலிக்க போகுது அந்த மாதிரி லேசா அப்படியே வச்சு திரும்ப மூடி வச்சிருவோம். 2 நிமிஷம் இருக்குங்க. அரிசி போட்டு மூடி வச்சு அரிசியும் தண்ணியும் சமமான அளவு, அரிசி தெரிகிற அளவுக்கு. இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் மேலே இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் கறி வெந்துட்டு இருக்கு. நான் வந்து ஃபுல்லாக சமையல்காரன் கிடையாது. எப்பயாவது பசங்க கேட்டாங்கன்னா சும்மா ஜாலியாக செஞ்சு போடுவேன். அதே மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மெத்தட் படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்டில் வந்து நல்ல கமெண்டாக கொடுங்க. தயவு செஞ்சு திட்டாதீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை மாதிரி சின்னதாக இருந்து வளர்ந்துட்டு வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வந்து பார்க்குறோம். ஓகேங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவு அரிசியும் தண்ணியும் சரிசமமாக வந்துடுச்சு. அதாவது அரிசி வந்து தெரியணும், தண்ணியில் லேசாக மிதக்கிற மாதிரி. இந்த டைமில் என்ன பண்ணணும்னா தட்டை போட்டு மூடிட்டு இதுதான் தம் போடுறது. ஓகே, ஸ்டவ்வை சிம்மாக்கின்னு முடிஞ்சது. இதுக்கப்புறம் தம்மு உடைக்கும் போது பார்க்கலாம். 20 நிமிஷம் இதுலேருந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. தம் போட்டு வாங்க தம்மு உடைக்கிறத காட்டுறேன். அதாவது என்னன்னா, தம்மை எடுக்கும்போது அரிசி எல்லாம் குச்சி குச்சா மேலே நீட்டிட்டு இருந்ததுன்னா பிரியாணி சூப்பருன்னு அர்த்தம். எல்லாம் பாருங்க, அரிசி எதுவும் உடையல, நல்லா பெருசா இருக்குது பாருங்க.
லேசாக அப்படி திருப்பி விட்டு பிரியாணி ரெடிங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்.